இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒரு மனிதன் தனிமையாய் இருப்பதும் வாழ்வதும் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதும் ஒருபோதும் முழுமையான பலனையோ ஆசீர்வாதத்தையோ கொடுப்பது இல்லை. தேவன் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் யாரோ ஒருவரை தேவன் நமக்கு துணையாக ஒத்தாசையாக நியமித்திருக்கிறார். அவர்களை புறக்கணித்துவிட்டு நான் தனியாக செய்வேன், போவேன், வாழ்வேன் என்று முடிவெடுப்பது மிக மிக தவறான காரியம். நாம் வாசித்த வசனமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வேத பகுதியும் இருவர் ஒன்றாக கூடியிருப்பதனுடைய பலன்களை நமக்கு விவரிக்கின்றது. முதலாவதாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 பேர் சேர்ந்து உழைக்கும் போது அவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் உண்டாகும், அவர்கள் ஆசீர்வாதமாக வாழுகிறதற்கு முடியும். குறிப்பாக கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைப்பது அல்லது இருவரும் வேலை செய்வது அந்த குடும்பத்திற்கு மிகுந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். யாராகிலும் ஒருவர் அதை விட்டுவிடவோ மறுக்கவோ விலகிவிடவோ செய்தால் அதனால் பாதிப்பு உண்டாகும். இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியம். 10வது வசனம் சொல்லும் பொழுது 2 பேர் ஒன்றாக ஒரு காரியத்தில் செயல்படுவதும் போவதும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கும். குறிப்பாக ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது உடன் இருக்கிறவன் அவனுக்கு உதவி செய்வான். தனியாக போய் ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டால் அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. 3வதாக 12வது வசனம் சொல்லுகிறது, போகின்ற வழியில் அல்லது வாழ்க்கையில் செயல்படுகின்ற காரியங்களில் ஏதாகிலும் ஒருவன் எதிரியாகவோ தீமை செய்கிற எண்ணத்தோடோ புறப்பட்டு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணினால் இருவர் சேர்ந்து நின்று அவனை எதிர்க்கலாம். மாறாக ஒருவன் தனிமையானவனாக நின்றால் துணையாளி இல்லாமல் எதிரிக்கு முன்பாக தோற்று போக வேண்டியது வரும். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இணை அல்லது துணை எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவானதுதான். அதனால் மிகுந்த பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகும், ஆபத்தில் துணையாய் இருப்பார்கள், எதிரிக்கு முன்பாக பக்கபலமாய் இருப்பார்கள். தேவன் கொடுத்த இணையோடும் துணையோடும் சந்தோஷத்தோடு வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற துணையும் வேலைகள் மற்றும் இந்த உலக வாழ்க்கை சார்ந்த காரியங்களில் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒத்தாசையான நபர்களையும் ஒருபோதும் அற்பமாகவோ குறைவாகவோ நினைத்து புறக்கணித்து தள்ளிவிடாமல் மிகுந்த ஜாக்கிரதையோடும் அன்பு பாராட்டுதலோடும் சகிப்புத்தன்மையோடும் ஒருங்கிணைந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்தருளும். அதன் மூலமாய் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது ஜாக்கிரதைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.